ஒரு கதை சொல்றேன். ஒரு தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த ராஜாவுக்கு ஒரு ஆசை வந்தது. நம்முடைய அரண்மனையிலே வேலை செய்கிற ஆண்கள் எல்லாரையும் வரவழைத்து, உங்களிலே யார் யார் தங்கள் மனைவிமார்களுக்கு கீழ்ப்படிவீர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று, அதனால அரசாங்கத்தில் வேலை செய்கிற எல்லா ஆண்களையும் வர சொன்னார். எல்லா ஆண்களும் ராஜாவுக்கு முன்பாக வந்து விட்டார்கள். வந்த எல்லாரையும் பார்த்து ராஜா சொன்னார், நீங்கள் உங்கள் மனைவிமாருக்கு யார் யாரெல்லாம் கீழ்ப்படிவீர்களோ அவர்கள் எல்லாரும் எனது வலது கைப்புறத்திலே ஒதுங்கி நில்லுங்கள். உங்களிலே யார் யார் மனைவிமாருக்கு கீழ்ப்படிய மாட்டீர்களோ அவர்கள் எல்லாரும் எனது இடது கை பக்கமாக நில்லுங்கள் என்று சொன்னார். எல்லாரும் மொத்தமாக ராஜாவினுடைய வலது கை பக்கமாக நின்று விட்டார்கள். ஒரு நபர் மாத்திரம் ராஜாவின் இடது கை பக்கம் போய் நின்று கொண்டார். ராஜாவுக்கு ஆச்சரியம். மனைவிக்கு கீழ்ப்படியாத ஒரு மனுஷனாகிலும் இருக்கிறானே என்று சொல்லி சந்தோஷப்பட்டு அந்த மனுஷனை பார்த்து கேட்டார், நீ உம்முடைய மனைவிக்கு கீழ்ப்படிய மாட்டீரோ என்று கேட்டார். அதற்கு அவர், கூட்டமாக இருக்கிற எந்த இடத்திலும் போய் நிற்கக்கூடாது, கூட்டமாக இருக்கிற இடத்துல நின்று வில்லங்கத்தை விலைக்கு வாங்கிவிட வேண்டாம், எனவே எப்போதும் தனியாக நில்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். ஆகவே நான் கூட்டத்தில் சேராமல் ஒதுங்கி நிற்கிறேன் என்று சொன்னார். இந்த கதை எப்படி இருக்குது? இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்? மனைவிமார் எல்லாருக்கும் தங்களுடைய கணவன்மார் கீழ்ப்படுகிறார்கள் என்பது புரிகிறதல்லவா?